இந்த முள்ளெல்லாம் இங்க எப்படி வந்தது? அங்க பிரதட்சணை செய்யற இடத்துல அம்மா தாயே உன்னை நம்பிதான் வேண்டிக்கிறாங்க. அவங்க நல்லபடியா வேண்டுதலை முடிக்க நீதாம்மா அருள் புரியணும். என்ன மாமா இது? சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. வலியால துடிக்கிறா மாமா. இல்ல மாப்பிள்ள, நான் சொல்றத கேளுங்க. அங்க பிரதர்சனை பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ள வருத்தப்படாதீங்க, சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப முடிஞ்சிரும். இல்ல கொஞ்ச நேரம் தான். பொறுமையா இரு. ஏய் சீக்கிரம் வாடி. ஏய் யாரடி இவ? ஏய் தப்பிச்சிட்டா. இப்ப என்ன பண்றது? என்னம்மா இது? அவங்கள அந்த முள்ளு ஒண்ணுமே பண்ணல. கூட நிக்கிறாளே ஒருத்தி, அவ பண்ண வேலைதான் இதெல்லாம். அவ கண்ணுல மட்டும் முள்ளு பட்டுருச்சோ? ச்சே. எதுவும் ஆகாது மாப்பிள்ள, தைரியம் பாருங்க. ஆண்டி பொண்ணே, என்ன பண்ணி கையெல்லாம் ரத்தம் வந்திருக்கு? ஐயோ, உடம்பெல்லாம் கிழிச்சிருக்கு. என்ன பொண்ணு இது? என்னம்மா உனக்கு ரத்தமா வருது? என்னம்மா ஆச்சு? ரொம்ப வலிக்குதா பொண்ணு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லைங்க. எனக்கு எதுவும் ஆகல. மா இதோட நிறுத்திக்கோங்கம்மா, எங்களால இதெல்லாம் பார்க்க முடியலம்மா. பொண்ணே, என்ன பொண்ணு இது? முள்ளெல்லாம் இருக்கு. இது எப்படிங்க வந்தது? முள்ள எப்படிங்க வரும்? என்னடி இதெல்லாம்? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? முள்ளா? ஆமா மாமா, இங்க பாருங்க. ஆமாம்பா, நெருஞ்சி முள்ளு. இதுதான் பொன்னி உடம்ப கிழிச்சிருக்கு. இது எப்படி இங்க வந்தது? என்னம்மா ரொம்ப ரத்தம் வருதேம்மா? ஆண்டி ரொம்ப வலிக்குதா ஆண்டி? ஒன்னும் இல்லம்மா, லேசா வலி இருக்கு, சரியாயிடும். பூசாரி வாங்க. ஐயா, எப்படி நெரிஞ்சு முள்ளிங்க வந்தது? டேய் மாடசாமி, ஒழுங்கா பிரகாரத்தை சுத்தம் பண்ணலையா? நான் நல்லா தான் சுத்தம் பண்ணினேன் சாமி. வேப்பிலையில கூட இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க நினைக்கிறேன் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சாதாரண விஷயமா இது? பாருங்க, குத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கு. மன்னிக்கணும், நம்ம ஊர்ல நெருஞ்சி முள்ளு அதிகம். வேப்பிலை எடுத்துட்டு வரும்போது நெருஞ்சி முள்ளு இருந்திருக்கும் போல. இவன் தான் கவனிச்சிருக்கணும், கவனிக்காம விட்டுட்டான். மன்னிச்சுங்க ஐயா. என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இதுதான் பக்தருக்கு சேவை செய்யற லட்சணமா? பரவாயில்ல விடுங்க, அதான் ஒன்னும் ஆகல விடுங்க. இல்ல பொண்ணு, ஒன்னும் ஆகல, வலிக்கலன்னு சொல்லுவேன். எனக்கு தெரியாத எப்படி வலிக்கும்னு. பாரு எப்படி ரத்தம் வந்திருக்கு பாரு. சரிங்க. அம்மா, உன்னால முடியலன்னா சொல்லிருமா, இதோட நிறுத்திக்கலாம். நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லம்மா.
அதெல்லாம் இல்லப்பா. ஐயோ பவித்ராக்கா காலெல்லாம் ரத்தம் வருதுப்பா, பாருங்க. என்ன? ஐயோ, ஐயோ, ஆண்டி, கால் முழுக்க ரத்தமா இருக்கு. பரவாயில்ல ஆண்டி. என்னம்மா, என்ன இதெல்லாம்? ஆ, என்ன பவி? இல்ல ஆண்டி, என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சுமா? இந்த வேப்பிலையை காலில் தள்ளி விட்டதுனால தான் உன் காலில் முள்ளு குத்துச்சா? முள்ளு இருக்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கியா? சொல்லுமா. ஆமா அங்கிள். மாடசாமி, எங்கேயா இருக்க? எப்படி 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 இந்த மாதிரி நடந்தது? அந்த பொண்ணு இதோட காலி ஆயிடுவா. அவ அடுத்த வேண்டுதல் பக்கமே போக மாட்டான்னு நினைச்சேன். ஏதோ கொஞ்சம் காயத்தோட தப்பிச்சிட்டாளே. ச்சே. அம்மா டென்ஷன் ஆகாதம்மா, வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம், நீ விடு. அம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா, சாமி விஷயத்துல தப்பு செய்யாதீங்க. அந்த அம்மன் தான் அந்த பொண்ணு மூலமா பொன்னி ஆண்டியை காப்பாத்திருக்கு. பொண்ணு? அம்மா அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ஏய், எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? என்னவோ பெரிய இவனாட்டம் பேசுனே. இப்ப பாரு, அங்க அவ அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சிட்டா. மா, அந்த அம்மா கண்டிப்பா அதை செஞ்சிருக்கவே முடியாதுமா. அத்தனை முள்ளையும் தாண்டி அதெல்லாம் அந்த கூட நிக்கிற பொண்ணாலதாம்மா. அதுதான் அந்த முள்ளெல்லாம் பார்த்து தனக்கு கிழிச்சாலும் பரவாயில்லேன்னு எல்லாத்தையும் நகட்டி விட்டுருச்சுமா. இல்லைன்னா கண்டிப்பா அந்த அம்மாவால இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாதுமா. யாரு யார் இவ? இவ எங்க இருந்து வந்தா? இவ எதுக்காக அங்க இருக்கிற முள் எல்லாத்தையும் எடுத்து போடணும்? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அடுத்து ஆணி செருப்பு தானே. ஆணி செருப்ப நம்மால தான் பண்றான்னு சொன்னேன்ல, அவனும் செருப்ப செஞ்சுட்டான். ஏய் அம்மா, அவ இதையே ஈஸியா செஞ்சு முடிச்சிட்டா. அது எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிட மாட்டா? அதெல்லாம் இல்லம்மா. வழக்கமா ஆணி செருப்புல பக்கத்துல பக்கத்துல ஆணி வச்சிருப்பாங்க. அது நெருக்கமா இருக்கிறதுனால ஆணி ரொம்ப குத்தாது. ஆனா நம்மாளு ஆணியை ரொம்ப இடைவெளி விட்டு தான் வச்சிருக்கான். அதுவும் சார்பா வச்சிருக்கான். கண்டிப்பா அந்த அம்மாவால இந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்கவே முடியாதுமா. அம்மா, என்னம்மா யோசிக்கிற? இல்ல, இதை என்னால நம்ப முடியாது. அந்த பொண்ணி இதெல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவா. மாடசாமி, நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தியா? நான் வாங்கிட்டு வந்தேம்மா. இந்தாங்கம்மா. இது மயக்கம் வர்ற மருந்து. இத ஆணி செருப்புல தடவி விட்டா அது பொன்னிக்கால குத்தி ரத்தம் வரும்போது உடம்புல மருந்து ஏறிடும். மயக்கம் வந்துடும். பாதியிலேயே அந்த பொன்னி மயங்கி கீழே விழுந்துருவா. அவளோட வேண்டுதலும் நின்னுடும். ஆணி செருப்பு எங்க இருக்கு? அம்மா, அங்கதாம்மா இருக்கு. வாங்க போலாம். கடவுளே, அம்மா கடைசியில இவ்வளவு தூரம் இறங்கிட்டாங்களே. இந்த மயக்க மருந்தால பொன்னி ஆண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? இங்கதாம்மா. முனியாண்டி, இத வரேண்ணா. ஆணி செருப்பு ரெடியா? ரெடியா இருக்குண்ணா. போய் எடுத்துட்டு வா.
ஷார்ப்பா தான் இருக்கு. இந்த செருப்பு அந்த பொன்னி காலை அப்படியே குத்தி கிழிச்சிரும். ஆணி குத்துன உடனே மருந்து தடவி இருக்கிறதுனால மயக்கம் வந்து கீழே விழுந்துருவா. அப்புறம் அவளால நடக்கவே முடியாது. என்னப்பா அழுதுகிட்டு? அவன் ஆணி செருப்பு எங்க இருக்கு? அப்பா எதுக்காகப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? வேணான்னு சொல்லுங்கப்பா அவங்க கிட்ட. என்ன பண்றது? பார்த்துட்டு தானே இருக்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சரி, எங்க இருக்குன்னு சொல்லு. சரி வாங்க. மாமா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா, பொன்னி ஆண்டி பாவம்மா. ஏய், நீ பேசாம இரு. போ போ, பின்னாடி போய் யாராவது வராங்களான்னு பாரு. போ. அம்மா ப்ளீஸ்மா. ஓடி. அம்மா அம்மா, அவங்க வராங்கம்மா. என்ன வராங்களா? சீக்கிரம் தடவையா. ஏய் போ போ, அந்த வாடி வா. சீக்கிரம். சரிங்கம்மா. அம்மா, எதுக்குமா நீ அந்த ஆளை பார்த்து ஒளியிற? நேருக்கு நேரா பார்க்க வேண்டியதானே? அவனை இப்படியெல்லாம் சாதாரணமா பார்க்க கூடாது. அவனை நான் மறுபடியும் பார்க்க போற மொமெண்ட் அவன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாததா இருக்கணும். வா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கடவுளே, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பொன்னி ஆண்டியை நீ தான் காப்பாத்தணும். அப்பா நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. ஏமா பொன்னி, உன்னால இதெல்லாம் முடியுமாமா? என்னன்னு இப்படி கேக்குறீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னால இதை செய்ய முடியும். அம்மாடி பொன்னி, ஏற்கனவே முள்ளு குத்தி இருக்கு. அந்த வலியே இன்னும் இருக்கு. இதை எப்படிமா தாங்குவ? கவலைப்படாதீங்கப்பா. அப்பா, இதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்குப்பா. அம்மா ஏன் இதெல்லாம் செய்யணும்? வேண்டான்னு சொல்லுங்கப்பா. ஆமா பொன்னி, ஒரு வேண்டுதல் தான் நிறைவேற்றிட்டு, அது போதுமே. எனக்கே இதை பார்க்க பயமா தான் இருக்கு. ஆணி எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா? வேணாம். இல்லைங்க, எப்படி அங்க பிரதர்சனம் செஞ்சு முடிச்சனோ அதே மாதிரி கண்டிப்பா இதையும் செஞ்சு முடிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, அந்த மாலை எடுத்து போட்டு விடுங்கம்மா. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி.
ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அம்மா தாயே என் கூட துணையாயிரு. எப்படியாவது இந்த வேண்டுதலை நான் நல்லபடியா முடிக்கணும். எந்த தடங்களும் வராம பாத்துக்க. நீதான் அருள் புரியணும் தாயே. ஐயா அந்த ஆணி செருப்பை வைங்க ஐயா. அம்மா அந்த ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு அம்மனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பிரகாரத்தை ஒரு முறை சுத்தி வாங்கம்மா. ராஜாராம், தங்கச்சி அம்மா மயங்கி விழுந்துருவாங்க போல இருக்குப்பா. ஏதாவது பண்ணி வேண்டுதலை நிறுத்து ராஜாராம். ஆமாண்ணே, சொன்னா கேளுங்க. இதை எங்களால பார்க்க முடியல. வேண்டாம் சொல்லுங்கண்ணே. அண்ணி வேண்டாம். கதறுங்கடா கதறுங்க, எல்லாரும் கதறுங்க. இத பாக்குறதுக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொன்னி மயங்கி விழுந்துருவா. இல்ல மாப்பிள்ள, வேண்டுதல பாதியில நிறுத்த கூடாது. போய் மஞ்சள் தண்ணி எடுத்து கால்ல ஊத்துங்க. போங்க சீக்கிரம். போடி மாப்பிள்ள, சீக்கிரம் எடுத்துட்டு வந்து ஊத்துங்க மாப்பிள்ள. ராஜாராம் வேணாமா சொன்னா கேளுங்க. ராஜாராம் சீக்கிரம் வாப்பா. வேணாமா சொன்னா கேளுங்கம்மா.
அப்பா சீக்கிரம் வாங்க வாங்க மாப்பிள்ள காலை கொண்டு வந்து ஊத்துங்க ஊத்துங்க நிறைய ஊத்துங்க நல்லா ஊத்துங்க தங்கச்சிமா பொன்னிமா இப்ப எப்படிமா இருக்கு தைரியமா இருமா ஒண்ணும் ஆகாது நிக்க கூடாதுமா ஆத்தால வேண்டிக்கிட்டு தைரியமா நட பொன்னி சொன்னா கேளுங்க வேணாம் தங்கச்சிமா வலிக்குதா? ஒண்ணும் பண்ணாதம்மா நீ நடமா மஞ்சள் தண்ணில ஊத்தி இருக்குமா தைரியமா நட ஏய் ராஜாராம் எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. மா என்னம்மா ஆச்சு? மஞ்ச தண்ணியில மருந்து வேலை செய்யாதுடி. ச்சே. அம்மா உண்மையாவே உங்களுக்கு அந்த அம்மனுடைய அருள் நிறைவா இருக்கு. போராடி ஜெயிச்சிட்டீங்கம்மா. உங்க 2வது வேண்டுதலும் முடிஞ்சிருச்சு. அம்மா தாயே போங்க. கடவுளே, நல்லபடியா 2 வேண்டுதலையும் முடிச்சிட்டேன். அதே மாதிரி அடுத்த வேண்டுதலையும் முடிக்கணும். புனி என்னம்மா இது? கால் பூரா ஆணி குத்தி கிழிச்சிருக்கு. இந்த வேதனையோட கையில தீச்சட்டி எடுக்கிற வேண்டுதல் வேற தேவையாமா? என்னன்னு எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க? சாமி வேண்டுதல நடுவுல நிறுத்தினா நல்லா இருக்குமா சொல்லுங்க? இல்ல பொன்னி, கொஞ்சம் யோசிமா. இவ்வளோ கஷ்டமான வேண்டுதல்லாம் வேணுமா? பொன்னி, ஐயா சொல்றத கேளு பொன்னி. வீட்டுல சமைக்கும் போது கூட கொஞ்சம் சூடுபட்டாலே தாங்க மாட்டேன். ஆனா அக்னி சட்டி ரொம்ப கஷ்டம். என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு பொன்னி. ஆமாமா போதும்னு சொல்லிட்டு விட்டு வா ப்ளீஸ்மா. பயப்படாதீங்க, அம்மாக்கு எதுவும் ஆகாது. மா கையை கால்லாம் ஏற்கனவே இப்படி அடிபட்டிருக்கேம்மா. இதோட நீங்க எப்படிமா அதை பண்ணுவீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, விடு. அம்மா அதான் மாணிக்க அங்கிளும் ஆண்டியும் பூ விழுந்தாலும் விழலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களம்மா. அப்புறம் எதுக்குமா இதெல்லாம்? போதுமா, சொன்னா கேளுமா. அம்மா எனக்காக தானே இதெல்லாம் பண்ற, வேணாமா விட்டு. உன்னாலதான்டா நான் கஷ்டப்படுறேன். உன்னாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அம்மா அடுத்த வேண்டுதல ஆரம்பிக்கலாமா? நான் தயாரா தான் இருக்கேன் சாமி. அப்பா சொல்லுங்கப்பா. இல்லப்பா, அவ முடிவில் ரொம்ப உறுதியா இருக்கா. நாம சொன்னா கேட்க மாட்டா. அம்மா அம்மா இந்த வழியோட அடுத்த வேண்டுதல செஞ்சிட முடியுமாமா? இல்லைன்னு சொல்லுங்கம்மா, இதோட நிப்பாட்டிக்கலாம். இல்ல சாமி, என்னால முடியும். பொன்னி, பார்த்து பத்திரமா செய்.
என்னாச்சுங்க? நீங்க தான் வேண்டுதல் வேணான்னு சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க? நீ என்னோட உயிர் பொண்ணே, எனக்கு எல்லாமே நீதான். பொண்ணே, இந்த வேண்டுதலை செய்ய வேணாம்னு சொன்னது காரணமே உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா நீ முடிவில் உறுதியா இருந்த. நான் சொன்னதை கேட்கல. நான் இப்ப சொல்றேன், அதே உறுதியோட உன் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுக்கோ. ஆனா ஜாக்கிரதையா பார்த்து பண்ணு பொண்ணி. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. பார்த்து. அம்மா, நேரம் ஆயிடுச்சுமா. அடுத்த வேண்டுதல் ஆரம்பிச்சிடலாமா? பூசாரி, ஆண்டி, தீச்சட்டி முடியுமா? ரெடியா? ரெடியா இருக்குங்க. போய் பார்க்கலாம். பாத்துமா ஆண்டி, பார்த்து பொறுமையா. அம்மா, மெதுவா. பார்த்துமா. பார்த்து பார்த்து. அம்மா மெதுவா ஆண்டி. வாங்கம்மா. அம்மா பாத்துமா. நல்லா நெருப்ப மூட்டி பழுக்கவை. சரிம்மா. இதுதான் கடைசி வேண்டுதல். என்ன ஆனாலும் சரி, இதுல அந்த பொண்ணி தப்பிக்கவே கூடாது. ம், சரிம்மா. அம்மா, என்னம்மா இது? இத வச்சு என்ன செய்ய போறீங்க? அந்த பொண்ணி 2 அஸ்திரத்திலையும் ஜெயிச்சிட்டால்ல. ஆனா கடைசியா எடுக்கிற அக்னி சட்டி வேண்டுதலை அவளால நிறைவேற்றவே முடியாது. நிறைவேற்றவும் விட மாட்டேன். இன்னும் 2 இரும்பு துண்டு சேர்த்து போடு. இதெல்லாம் பத்தாது. சரிங்கம்மா. நல்லா தகதகன்னு எரிய விடு. நல்லா பழுக்க காயவை. கறி சூட்டதானே கையில இருக்கிற வேப்பில தாங்கும். பழுத்திருக்கிற இந்த இரும்பு துண்டை எப்படி அக்னி சட்டி தாங்கும், இல்ல கைதான் தாங்கும்? என்னம்மா சொல்ற? முள்ளும் ஆணி செருப்பும் கூட நம்ம தான் செஞ்சோன்னு வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா இத போட்டு அந்த பொன்னி சூடு தாங்க முடியாம அக்னி சட்டியை கீழே போட்டாங்கன்னா எல்லாரும் பாத்துருவாங்களே. அப்புறம் நம்ம மாட்டிக்க மாட்டோமா? இல்ல, நல்லா பழுத்துருச்சுன்னா கறி துண்டுக்கும் இரும்பு துண்டுக்கும் பெருசா வித்தியாசம் தெரியாது. அதனால யாருக்குமே சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மா, அப்ப சரிம்மா. இந்த இரும்பு துண்டோட சூட்டை தாங்க முடியாம அந்த பொன்னி அக்னி சட்டியை கீழே போடணும். வேண்டுதல் பாதியிலேயே நிக்கணும். அப்பதான் கல்யாணத்தை நடத்த அந்த அம்மனோட அருள் இல்லைன்னு மூட்டையை கட்டிக்கிட்டு ஊரை விட்டு கிளம்புவாங்க. சரிம்மா, இது வச்சு சரியா நடந்தா நல்லாதான் இருக்கும். நடக்கும்டி, நடக்கும். 2 தடவையும் யாரோ ஒருத்தர் அவளை காப்பாத்திட்டாங்க. ஆனா இந்த தடவை அவளை யாருமே காப்பாத்த முடியாது. அந்த தெய்வம் காப்பாத்துமா. நீ பண்ண அந்த 2 சதியவே பொன்னியாண்டி தாங்கிக்கிட்டு வேண்டுதலை முடிச்சிட்டாங்க. அதை விடவாமா இதை பெருசுன்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு இதை விட்டுருங்கம்மா, ப்ளீஸ். ஏண்டி, நீ ஏன் பொண்ணா இல்ல அந்த பொன்னியோட பொண்ணா? எப்ப பாரு பொன்னி பொன்னின்னு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. எனக்கும் அதேதாம்மா சந்தேகமா இருக்கு. விட்டா இவளே போய் அந்த அம்மா கிட்ட நம்ம பண்றதெல்லாம் போட்டு கொடுத்து மாட்டி விட்டுருவா போல இருக்கே. மாடசாமி, சாமி, போ போ. யோ, சீக்கிரம் 2-3 துணி எடுத்து போடு. சீக்கிரம் போங்க போங்க. போ. மாடசாமி, அக்னி சட்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிட்டு இருக்கு சாமி. ஐயா, ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 துண்டு எடுத்து போடு.
டைமுக்கு ஆரம்பிக்கணும், புரியுதா? போதும்பா, எடுத்துட்டு வா. சரி சாமி, வா. பொன்னி, இன்னைக்கு உன் கை பொசுங்க போகுது. பொங்கலா வச்ச இனி உன் கையால 1 மாசத்துக்கு உன் ஆசை புருஷன் ராஜாராமுக்கு சோறு கூட பரிமாற முடியாது. உன் கைய பார்த்து பார்த்து ராஜாராம் வேதனைப்படணும். அம்மா, அன்னைக்கு ஒரு நாள் கோவில்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி பொன்னி ஆண்டி அவங்க தங்கமான கையால ஏன் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அத போய் பொசுக்கணும்னு நினைக்கிறியேம்மா? எப்படியும் இதுவும் நடக்க போறதில்ல. நாம தான் தப்பு மேல தப்பு பண்றோம். விட்டுருமா ப்ளீஸ். எத்தனை தடவை நடக்கலனாலும் நான் திரும்ப திரும்ப செய்வேண்டி. அதுல தப்பு சரிங்கிறது உன்னோட கணக்கு. ஆனா ஏன் கணக்குப்படி நான் செய்யறது எல்லாமே சரிதான். நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. ஆண்டி பாத்துக்க பொண்ணு. முடியல போல இருக்குல்ல. அம்மா, எதுக்குன்னு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வேண்டாம், விடுங்க. என்னால முடியும். பொன்னி, 3 வேண்டுதலையும் சேர்த்து ஒன்னா பண்ண முடியாது. இல்லன்னு சொன்னா கேளுங்க அண்ணி. நான் இதை தங்கச்சிமா முடிச்சிடுவேன். சொன்னா கேளுங்க. போதும் அண்ணி, சொன்னா கேளுங்க. முடியலன்னா சொல்லிடுங்க, உட்காருங்க. இல்ல, என்னால முடியும். நான் 2 வேண்டுதலையும் முடிச்சிட்டேன். 3வது வேண்டுதலையும் நான் கண்டிப்பா முடிச்சிடுவேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, வேணான்னு சொல்லுப்பா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா தாயே, என் பையன் பண்ண பாவத்துக்காக மட்டும் நான் இந்த பரிகாரத்தை செய்யல. பவித்ராவை சீக்கிரமாவே என் வீட்டு மருமகளை நான் கூட்டிட்டு வரணும். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். தாயே, ஆண்டி இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணுமா? கவலைப்படாத பவித்ரா. என் மனசறிஞ்சு நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. என்ன ஆண்டி? பார்த்து வாங்க ஆண்டி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா கூட நான் போக போறதில்ல. அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. அம்மாவுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத கடவுளே. ஏமா இப்படி பண்ற? சும்மா விடு.
ஏத்தலாம். போட்டுரு போட்டு கீழே போட்டுரு போட்டுரு போட்டுரு. ஏய் கொஞ்சம் தூரம் தான்மா, இப்ப முடிஞ்சிடும். பொன்னி கீழே போட்டு கீழே போட்டு. சூடு தாங்காம கீழே போட்டு போட்டு. உன் வேண்டுதல் மட்டும் நிறைவேறக்கூடாது. கீழே போட்டு கீழே போட்டு. நிச்சயமா ஏன் நீ சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க? யார் நீ? எதுக்காகடி என் விஷயத்துல தலையிடுற? அம்மா கையில என்ன பண்ணிது? கையெல்லாம் பிசுங்கி இருக்கு. அம்மா பொன்னி, நீ 3 வேண்டுதலையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டம்மா. இந்த அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குமா. விநாயகம் தீச்சட்டி குடுமா. வேண்டுதல அம்மன் சிறப்பா முடிக்க வச்சிட்டா. நான் போய் பூஜை ரெடி பண்றேன். எல்லாரும் வாங்க. ச்சே
நான் போட்ட எல்லா திட்டமும் மண்ணோட மண்ணா போயிடுச்சே. அந்த பொன்னியால 2 வேண்டுதலை செய்ய முடிஞ்சாலும் அக்னி சட்டியில நான் போட்ட இரும்பு துண்டால அவ கை பொசுங்கிடும் நினைச்சேன். அவ நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டாளே. அம்மா, பொன்னி ஆண்டி எல்லார விடவும் கடவுள் பக்தியில ரொம்ப தீவிரமானவங்க. அவங்களுக்கு நீ பண்ண இந்த மாதிரி விஷயங்களால எதுவும் பண்ணிட முடியாதுமா. ஏய், என்ன இத பார், நான் ஏற்கனவே ஆத்திரத்துல இருக்கேன். நீ வேற என் வாயை கிளறிட்டு இருக்காத. அம்மா, ஒருவேளை நம்ம போட்ட இரும்பு துண்டு வேலை செய்யாம போயிருக்குமோ? இல்லடி, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பொன்னி தான் கை நெருப்புல பொசுங்கினாலும் பரவாயில்லன்னு வேண்டுதலை முடிச்சிடணும்னு வைராகியத்தோட செஞ்சு முடிச்சிருக்கா. நீதான் அதை பண்ணவே முடியாதுன்னு சொன்னியம்மா. ஆமாண்டி, கரித்துண்டு போட்டாலே சூடு தாங்க முடியாம வேண்டுதலை பாதியிலே நிறுத்திட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இரும்பு துண்டையெல்லாம் யாராலையுமே தாங்கிக்கவே முடியாது. கை அப்படியே பொசுங்கி போயிடும். ஆனா இந்த பொன்னிக்கு எவ்வளவு வைராகியம். பொன்னி ஆண்டி இதை செஞ்சு முடிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்களோட மனசுக்கு இந்த சின்ன நெருப்புல இரும்பு துண்டு என்ன, தீப்பழம்பே வந்தாலும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. இதை ஏமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்ப அவங்க பூ போட்டு பாக்குறதுல அந்த பொன்னி நினைச்சதுதான் வருமா? வராதுடி, கண்டிப்பா வராது. என்னம்மா சொல்றீங்க? எப்படி வராது? அதை தடுக்கதான் நான் இருக்கனே, சும்மா விட்டுருவனா? எல்லாத்துலயும் பொன்னி வைராகியமா இருந்ததுனால இதெல்லாமே செய்ய முடிஞ்சது. இது ஒன்னும் அந்த பொன்னி கையில இல்லையே, அதனால இது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். மா, என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சமாவது புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏற்கனவே இதுல எல்லாம் பல்பு வாங்கி செம்ம கடுப்புல இருக்க. டென்ஷன் ஆகாதடி. அந்த பொன்னிக்கு மருமகளா போக போறவ நீதான். உன் அக்கா மாதிரி பொறுமையா இருக்க கத்துக்கோ. சரிம்மா, நீ முதல்ல சொல்லு, என்ன பண்ண போற? சொன்னதெல்லாம் செய்யுமா கிளிப்பிள்ளை. நமக்கு தான் ஒரு செல்ல பிள்ளை விநாயகம் இருக்கான்ல. இந்த விஷயமாவது நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கணும்னா அது அந்த விநாயகத்தால தான் செய்ய முடியும். அவன்தான் நமக்கு இருக்கிற பெரிய ஆயுதமே. இத்தனை நாளா அவனை வச்சு எல்லா காரியத்தையுமே இன்டைரக்டா செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ நேரடியாவே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். என்னம்மா சொல்ற? அந்த ஆள்கிட்ட நம்ம பணம் வேணா கறக்கலாம். இந்த விஷயத்துல அவன் எப்படி நமக்கு உதவி செய்வான்? செய்ய வெப்போண்டி. அதுக்குதான் அந்த ரகசியம் நம்ம கிட்ட இருக்குல்ல. ஆமால. சரிம்மா, நீ முதல்ல அந்த ஆளுக்கு போனை பண்ணு. இந்த புஷ்பவல்லி இப்ப எதுக்கு போன் பண்றா? ஏ புஷ்பா, இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ற? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மூளையில ஏறாதா? என்ன விநாயகம், சாமி சிலைக்கு முன்னாடி நின்னு இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. அன்பா பண்பா பேசணும். ஏய், என்ன உளற? சே, நான் என்ன உளற போறேன்? உங்களுக்கு தான் பாருங்க, கை கால் எல்லாம் உதறுது. ரொம்ப தேடாதீங்க. நீங்க எந்த கோவில்ல இருக்கீங்களோ அதே கோவில்ல தான் நானும் இருக்கேன். ஏய், என்ன சொல்ற? உனக்கு யார் சொன்னா? நான் நம்ம ஊரு குலதெய்வம் கோயில்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க ராஜாராம், பொன்னி, ஒட்டுமொத்த குடும்பமும் இங்க வந்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க வீட்டு பையன் கல்யாணத்துக்கு குலசாமி சம்மதம் கேட்டு பூ போட்டு பார்க்க போறதும் எனக்கு தெரியும். என்ன விநாயகம்னே, அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உன்கிட்ட யார் இதெல்லாம் சொன்னாங்க? யார் சொன்னா என்ன விநாயகம்? அதான் எல்லா டீடைல்ஸும் கரெக்டா சொல்றேன்ல, அத மட்டும் கேளுங்க. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? திஸ் இஸ் கரெக்ட். நான் இப்போ நம்ம குலதெய்வம் கோயில் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன். நீங்க என்ன செய்றீங்க? சாமியை நல்லா கும்பிட்டுட்டு உடனே கோயிலுக்கு வெளியில வந்து நிக்கிற என்ன வந்து பாருங்க. ஏய், என்ன பேசுற நீ?
என் பக்கத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஆ தெரியுமே, ராஜாராம் தானே. இங்க பாருங்க விநாயகம், நீங்க இப்போ இங்க வரீங்களா இல்ல நான் உங்களை பார்க்க கோயிலுக்குள்ள வரட்டா? எப்படி வசதி? இல்ல இல்ல, நீ போனை வச்சு தொலை, நானே வரேன். அது ஏன் பொண்ணி, இன்னும் எவ்வளோ வலியை தாங்க போற? என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல பொண்ணி. என் உடம்பெல்லாம் அப்படியே பதறுது, என் மனசெல்லாம் வேதனையா இருக்கு பொண்ணி. மனசுக்கு நெருக்கமானவங்க கொடுக்கிற வேதனையை விட இந்த வேதனை பெருசு இல்லைங்க. கடவுளை மனசுல நினைச்சு வேண்டுதல் பண்ணும்போது எதையுமே மனசு யோசிக்காது. அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த வேண்டுதலையே பண்ணேன். அங்கிள் இந்தாங்க அங்கிள், இந்த எண்ணெயை போட்டு ஆண்டிக்கு சரியாயிடுமா? ஆண்டிக்கு போட்டு விடுங்க. சரி. பார்த்து பொறுமையா, வலிக்குது. வலிக்குதா? சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தீச்சட்டியை தூக்குனேன்ல, ரொம்ப சுட்டுருக்கு. என்னால் தானே இதெல்லாம். நீ சொன்னதுக்கு நான் சம்மதம் தெரிவிச்சிருந்தா நீ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேல்ல? என்னங்க நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த கடவுள் பார்த்து பாரு. எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாத பொண்ணே, நீ என்னைக்கு உன் வேதனை வெளியே சொல்லியிருக்க, என்னைக்கு உன் வலியை வெளியே காட்டியிருக்க. இங்க பாரு, ஆணி குத்தி காலில் ரத்தம் வருது, உடம்பெல்லாம் முள்ளா குத்தி இருக்கு. தீச்சிட்டு எடுத்து கையெல்லாம் பொசுங்கி போயிருக்கு. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு பொண்ணே. பொண்ணே, உன்னோட வேண்டுதலுக்கு அந்த சாமி மனசு இறங்கி வரும். என்ன சொல்றீங்க? ஆமா பொண்ணே, பூ போட்டு பார்க்கும்போது உத்தரவு கிடைச்சதுன்னா இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஆனா உன் வேண்டுதலை அந்த சாமி நிறைவேற்றி வைக்கணும். அந்த ராணி அம்மா நீ என்ன செஞ்சாலும், நீ என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ இவ்வளோ பிடிவாதமா இருக்கேன்னா அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் பொண்ணே. எனக்கு புரியுது பொண்ணே. அந்த கை காட்டு, இதை எங்க வச்சுக்கோ. நான் இப்ப சொல்றேன் பொண்ணே, உன்னோட வேண்டுதல் நிறைவேறும். பூ போட்டு பார்க்கும்போது உனக்கு சாதகமா வரணும், கண்டிப்பா வரும். இது எல்லாமே சூர்யா பண்ற தப்புக்காக நான் பண்ற பிராயச்சித்தம் தாங்க. ஒரு அம்மாவா பெத்த பிள்ளையோட தப்பை சரி செய்யறதுக்காக தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுதல் செஞ்சேன். ஆனா ஒரு மனைவியா நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறேன்னா அதுக்கு காரணம் பவித்ராவை சூர்யா கூட சேர்த்து வைக்கணுங்கிற அந்த காரணத்துக்காக தான்.
பொண்ணு யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இந்த வலியெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா எனக்கு மனசு வலிக்குது பொண்ணே. இந்த காயெல்லாம் ஆடுறதுக்கு நீ எவ்வளவு நாள் ஆகும்? இதெல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. ராஜாராம், பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு, நீ வாப்பா. நீங்க போங்க, வரோம். நீ வாமா. வா பண்ணி. பார்த்து பார்த்து, மெதுவா பார்த்து பொண்ணு. ரொம்ப வலிக்குதா? நிதானமா வா. பார்த்து. எனக்காக நீங்க உங்களையே வருத்திக்கிட்டு இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே ஆண்டி. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில காரணம் தான். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. அம்மா, நீ சொன்ன மாதிரியே அந்த ஆள் வந்துட்டாமா. ஏ பூஜா, உன் வயசு என்ன அவர் வயசு என்ன? எதுக்கு அவர் இப்படி மரியாதை இல்லாம பேசுற? என்ன நீ மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க? அந்த ஆள் என்ன நமக்கு சொந்தமா? அவன் நமக்கு வேண்டாதவன் தானே, அப்புறம் என்ன? வேண்டாதவரு அம்மாவுக்கு தான், நமக்கு இல்ல. தோ பாரா, அவ யாரே சொல்லிட்டாங்க. சரிங்க மேடம், நான் இனிமே மரியாதை கொடுத்தே பேசுறேன். அம்மா பாருமா, அந்த பெரிய மனுஷன் வராரு. ஏ புஷ்பா, நீ எப்படி இங்க வந்த? கார்ல தான் வந்தேன், அது கூட தெரியாதா? ஜோக் அடிக்கிறத நினைப்பா? இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? அதுவும் நாங்க குடும்பத்தோட வந்திருக்கிற நேரம் பார்த்து நீ எப்படி கரெக்டா வந்த? யார் உனக்கு இந்த தகவல்லாம் சொல்றது? என்ன விநாயகம், இது என்ன உங்க ஊர் மட்டுமா? என்னோட ஊரும் தானே. அது எப்படி எப்படி என் ஊருக்கு வர்றதுக்கு நான் யார்கிட்டயாவது கேட்கணுமா? அதுக்கு எனக்கு அவசியமே இல்லை. இந்த பாரு, நீ வா இல்ல வராம போ, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இப்ப எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி தனியா வர சொன்ன? அதை மட்டும் சொல்லு. என்ன விநாயகம், கொஞ்சம் கூட மனசுல பயமே இல்லாம பேசுற மாதிரி இருக்கு. ராஜாராம் குடும்பமே பக்கத்துல தான் இருக்கு, தெரியும்ல? இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு முதல்ல. இல்ல இல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா உடனே 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி உன் கடனை எல்லாம் என்ன வச்சு அடைக்க பாப்ப. அந்த பயம் இருக்கட்டும் விநாயகம். நீ இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்றியா? ராஜாராம் என்ன பாத்திர போறான், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்றேன். ஆமா, உங்க வீட்டு பையன் சூர்யாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க போல இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்ல விநாயகம், நான் உங்களை வர சொன்னதே அதை பத்தி பேசுறதுக்கு தான். என்ன சொல்ற? ஆமா விநாயகம் அண்ணே, நான் தான் உங்க வீட்டு மருமகளா வரணும்னு நீங்கெல்லாம் ஆசைப்பட்டது நிறைவேறாம போயிடுச்சுல்ல. அதான் நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடலான்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். உன் பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது. அதெல்லாம் எங்க போய் கழுவுனாலும் உனக்கு விமோச்சனமே கிடைக்காது. அப்படிலாம் பேசாதீங்க விநாயகம். நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு நிதானமா கேளுங்க. சொல்லி தொலை.
எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்கு. ராஜாராமுக்கும் 2 பையனுங்க இருக்காங்க. அதனால என் 2 பொண்ணுங்களையும் ராஜாராமோட பசங்களுக்கே கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அவர் வீட்டுக்கு மருமகளுங்களா ஆக்கிட்டா நான் செஞ்ச பாவத்துல கொஞ்சமாவது குறையும் பாருங்க. என் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும், அந்த ராஜாராமும் சந்தோஷப்படுவாரு. ஏய் ஏய், வாய மூடு. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசிக்கிட்டே போவியா நீ? என்ன விநாயகம், ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? எதிரில வேற ராஜாராம் வேற இருக்காரு. பாருங்க, சத்தம் கேட்டு வந்துருகின்ற போறாரு. ஏய், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் பொண்ணுங்க பக்கத்துல இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்ல என்ன கோவம் வருதா? எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி வந்து என்கிட்ட நீங்க கேட்கும்போது எனக்கும் இப்படிதான் கோவம் வந்துச்சு. சரி சரி விநாயகம், இப்ப அதெல்லாம் நான் பேசுறதுக்கு விருப்பப்படல. நேரடியாவே கேக்குறேன். என் 2 பொண்ணுங்களும் ராஜாராம் வீட்டுக்கு மருமகளுங்களா ஆகணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அது நீ தலைகீழ நின்னா கூட நடக்காது. எங்க வீட்டு பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. அதனால என்ன? பூ போட்டு பாக்குறதுல அதுல சம்மதம்னு வந்தாதானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறீங்க. அதுலயே கல்யாணம் நடக்காதுன்னு பூ விழ வச்சுட்டா எல்லாமே மாறி போயிடும்ல. ஏய், நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ராஜாராமுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் உங்க பிரச்சனை, நீங்க பாத்துக்கங்க. இப்போதைக்கு இந்த பூ போட்டு பாக்குறதுல கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வரணும். அத நீங்க தான் செய்யணும். ஏய், ஏன் தலையில என்னையே மண்ண வாரி போட்டுக்க சொல்ற? ஏய், சூர்யா எங்க வீட்டு புள்ளடி. அவன் வாழ்க்கைய என்ன வச்சே கெடுக்க சொல்றேன். விநாயகண்ணே, இப்ப நீங்க இதுக்கு ஒத்துக்கல. அதோ அங்க நிக்கிறானே ராஜாராம், நேரா அவன்கிட்ட போவேன். உண்மைய சொல்லி பிரச்சனைய பண்ணுவேன். சரி சொல்லு, உனக்கு என்ன உண்மை தெரியுமோ அத ராஜாராம் கிட்டே வந்து சொல்லு. வா. என்ன புஷ்பா, ஷாக்கா இருக்கா? வா, வந்து உனக்கு என்ன உண்மை தெரியுமோ அத ஓவாயால ராஜாராம் கிட்ட சொல்லு. வா. உன்கிட்ட மாட்டிட்டு தவிக்கிறதுக்கு நீ உண்மையை சொல்லி அது மூலமா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா. என்ன இப்படி சொல்லிட்டா? என்ன விநாயகம் அண்ணே, பயம் விட்டு போச்சா? நீங்க ராஜாராம்க்கு தெரியாம பணம் கொடுத்த எல்லா விஷயத்தையும் இப்பவே உங்க குடும்பத்து முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லி என்ன ஏதுன்னு கேட்க சொல்றேன். ஹேய், அதத்தான் சொல்லிக்கோன்னு சொல்லிட்டேன்ல. ராஜாராம் ஏன் பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டா, தூரத்தை சொந்தம் பாவம் கஷ்டப்படுறாளேன்னு பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போறேன். நல்லா யோசிச்சுதான் பேசுறீங்களா விநாயகம்? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீயே வா, வந்து ராஜாராம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. வா. அண்ணே, என்னண்ணே இங்க பாருங்க, இப்படி பேசிட்டீங்கன்னு அப்புறம் வருத்தப்படுவீங்க, சொல்லிட்டேன். அதெல்லாம் நாங்க ஒன்னும் வருத்தப்பட மாட்டோம். நீ வா, நீயே வந்து நேரடியா சொல்லுங்கறல்ல. வா, வந்து சொல்லு. ஏன் வர மாட்டேங்கிற? வா வா, வந்து சொல்லு. வா. விடுங்க அண்ணே. அப்ப உனக்கு எந்த உண்மையும் தெரியாது. அது சரி, உண்மை ரகசியம்னு ஏதாவது இருந்தா தானே தெரியும்.
சும்மா என்ன மிரட்டிட்டே இருந்திருக்க அப்படித்தானே? சரி விடு, போனதெல்லாம் போகட்டும். இத்தோட ஓடி போயிடு. இதுக்கு மேல உன்னை நான் என் கண்ணு முன்னாடியே பார்க்க கூடாது, புரியுதா? ஓடி போயிடு. யாருக்கு யாரு மருமகளா வர்றது? அம்மா, என்னம்மா அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு? அம்மா, அவர் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை இதோடு விட்டுறலாமா? நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ப்ளீஸ்மா, சொன்னா கேளு. அம்மா பொன்னி, நீ செஞ்சது சாதாரண காரியம் இல்லம்மா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வேண்டுதலையும் யாரும் சேர்ந்த மாதிரி நிறைவேற்றினதே கிடையாது. ஆனா நீ இந்த 3 வேண்டுதலையும் ரொம்ப சிறப்பா நல்லபடியா செஞ்சிட்டம்மா. இப்ப சொல்றம்மா, உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். ஐயா, சின்ன வயசுலேருந்தே பொன்னிக்கு மனதைரியம் ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டா. பொன்னியால செய்ய முடியும்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா அவ ஏன் பொண்ணு இல்ல. என்னமோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க. ஆனால் பொண்ணு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என் மனசு பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அம்மாவை அந்த நிலைமையில பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. ஆமாம்மா, எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் தானே. உங்க உயிரை பணைய வச்சு இவ்வளோ பெரிய வேண்டுதல் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ராஜா, ராகு காலம் வேற வந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமா பூ போட்டு பார்த்துடலாமா? ஆமா, பூ போட்டு பார்த்துடலாம். அப்போ பூ போட்டு பார்த்துடலாங்களா? எப்படி பூ போட்டு பார்க்கணும்னு முறையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே செஞ்சிடலாம். நம்ம கோவில் வளாகத்துல உள்ள தண்ணி ஊத்துல அரளிப்பூ மல்லிப்பூ ரெண்டையும் அரச இலையில தனித்தனியா கட்டி ஒரே நேரத்துல தண்ணியில விடணும். சரிங்க சாமி, அப்படியே செஞ்சிடலாம். இதுல எந்த பூ முதல்ல வெளியில வருதோ அதைத்தான் சாமி நமக்கு உத்தரவு கொடுத்த பூவா எடுத்துக்கணும். ஓஹோ. அதாவது மல்லிப்பூ வந்தா கல்யாணத்துக்கு சம்மதம்னும் அரளிப்பூ வந்தா கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு அர்த்தம். என்னப்பா ராஜாராம், கேட்டுக்கிட்டியா? வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்பவே கேட்டுக்கோ. இல்லைங்க, பூ போட்டு பார்த்தலாம். அம்மா, நீங்க தான் இந்த வேண்டுதலை செஞ்சிருக்கீங்க. உங்க கையால அரச இலையில பூவை வச்சு கட்டி கொடுங்க. அத குலசாமி முன்னாடி வச்சு தண்ணியில விட்டு அருள கேட்போம். சரிங்க. அம்மா, அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு அரச இலையில மல்லிகைப்பூவையும் இன்னொரு அரச இலையில அரளிப்பூவையும் வச்சு கட்டி கொடுங்கம்மா. பொடி ஐஷு. அம்மா, நீ சொன்ன மாதிரி நான் பூவை எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இப்போ இது என்ன பண்ணணும்? வெயிட் பண்ண. எதுக்காக இத்தனை பூவை எடுத்துட்டு வர சொன்னீங்க? இருடி சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாயிரு. இன்னும் இவனை வேற காணோம். என்னம்மா, இன்னும் நல்ல நேரம் வரணுமா? ஆமாண்டி, நல்ல நேரம்தான். தோ வந்துருச்சு. வாயா சீக்கிரம் மாடு சாமி. ஏன் இவ்வளோ நேரம்? என்னாச்சு? நான் சொன்னதை செஞ்சியா? ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேசுனதை கேட்டேன், கண்ணாலையும் பார்த்தேன். என்ன பேசிக்கிட்டாங்க, என்னன்னு சீக்கிரமா சொல்லு. அதாவதுமா, மல்லிகைப்பூ அரளிப்பூ ரெண்டையும் அரச இலையில வச்சு பூ போட்டு பார்க்க போறாங்களாம். மல்லிகைப்பூ வந்தா கல்யாணத்துக்கு சம்மதம்னு, அரளிப்பூ வந்தா கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்கம்மா.
வெரி குட். நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஆ, பூஜா, உன்கிட்ட இருக்கிற அரளிப்பூவை கொடு. இந்த போன் அம்மா, உனக்கு தான் எந்த பூவை வச்சு பூ போட்டு பாப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கல. அப்புறம் எதுக்காகம்மா என்கிட்ட ரோஜா பூ, சாமந்தி பூ, மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வர சொன்ன? நாம எப்பவும் எதிராளியை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது பூஜா. ஒருவேளை அவங்க மல்லிப்பூ, அரளிப்பூக்கு பதிலா செவ்வந்தி, சாமந்தின்னு ஏதாவது வச்சுட்டா அப்புறம் எப்படி நாம பூ போட்டு பார்க்கறத கெடுக்க முடியும்? அதான் போன முறை நாம ஏமாந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் முன்னேற்பாடா நான் செஞ்சிருக்கேன். இந்த முறை எதுவும் நம்மள மீறி நடக்க கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அம்மா, சூப்பர்மா, செம்ம பிளான். அப்போ இந்த பூ என்னமா பண்றது? இனி அந்த பூவால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை தூக்கி தூர போடு. நான் கட்டித்தர பூவை கொண்டு போய் மாடசாமி அவங்களோட பூவை எடுத்து வச்சுட்டா போதும். அப்புறம் அங்க எல்லாமே நம்ம திட்டப்படி தான் நடக்கும். உங்க 2 பேரையும் அந்த ராஜாராம் வீட்டுக்கு மருமகளுங்களா ஆக்காம நான் விடவே மாட்டேன். இதெல்லாம் தப்புமா. இப்படிலாம் தப்பு செஞ்சுதான் நாங்க அந்த வீட்டுக்கு மருமகளா போகணுமா? இதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லம்மா. பொன்னி ஆண்டி ரொம்ப நல்லவங்கம்மா. கோவில்ல வச்சு அவங்களை இப்படி பழிவாங்க நினைக்கிறது ரொம்ப பாவம்மா. புவனா, ஏன் நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஏய், உனக்கு என்ன நான் சொல்றது கசக்குதா? போகணும். அந்த வீட்டுக்கு மருமகளுங்களா நீங்க 2 பேரும் போகணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை வச்சு அந்த ராஜாராமோட கண்ணுக்குள்ள விரல விட்டு நான் ஆட்டணும். இது நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு மட்டும் இல்ல, எனக்கு அந்த ராஜாராமோட மொத்த குடும்பமும் நல்லா இருக்க கூடாது. அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே செய்யறேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. மாடசாமி, அரசல கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கமா. இது பாரு, இதுல 2 அரளிப்பூ இருக்கு. தனித்தனியா பொட்டலம் பண்ணி கொடுக்கறேன். சரிம்மா. எப்படியாவது இதை எடுத்துட்டு போய் மாத்தி வைக்கணும். சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேம்மா. இந்தாங்க. கொண்டா. சாமி, உன்கிட்ட பிச்சையா கேக்குறேன், என் மனசுல இருக்கிறத நிறைவேற்றி கொடு. கடவுளே, இந்த பூல தான் என் வாழ்க்கை இருக்குன்னா அது எனக்கு சாதகமா ஆக்கி கொடு. சூர்யாவோட மனசு மாறணும். என்னோட சூர்யாவை எனக்கு பழைய சூர்யாவை திருப்பி கொடு.
என்ன சூர்யா, எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க, ஆனா நீ மட்டும் இங்க தனியா நின்னுட்டு இருக்க. ஏய், நான் எப்படி இருந்தா உனக்கு நடி. இல்ல, பூ எனக்கு சாதகமா தான் வரும், இல்லனா நான் வர வைப்பேன், உன்னால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு பெருசா ஏதோ பிளான்லாம் வச்சிருக்கிற மாதிரி சொன்னியே. ஆனா இப்போ எதுவும் பண்ணாம சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு? ஒன்னும் பண்ண முடியலையா? ஏய், எனக்காக எங்க அம்மா இவ்ளோ கஷ்டப்பட்டு வேண்டுதல் பண்ணிருக்காங்க. அந்த சாமி இதுக்கு இறங்காம வேற எதுக்கு இறங்கும்? அதனால நான் தனியா எதுவும் செய்ய தேவையில்ல. எல்லாம் அந்த சாமியே நடத்தி கொடுப்பாரு. நடத்தி கொடுக்கும். ஏய், இந்த திமிரான பேச்செல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். பூல கல்யாணத்துக்கு சம்மதம் வரப்போகுது. அத பார்த்துட்டு மூஞ்சி நீ எங்க வச்சுக்க போறன்னு தெரியல. பார்க்கலாம் சூர்யா. பார்க்கலாண்டி. ஆல் தி பெஸ்ட். கடவுளே, பொன்னி ஆண்டியோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறணும். பூ எனக்கு சாதகமா தான் வரணும். நீதான் அதை நல்லபடியா நடத்தி வைக்கணும் கடவுளே. தாயே, நான் கேட்டதெல்லாம் நீ சரியா செஞ்சிட்டேன்னா உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் செய்யறேன். பூ எனக்கு சாதகமா வேணும். இந்த பவித்ராக்கு இன்னைக்கே இங்கேயே குட் பை சொல்லணும். எனக்கு நீதான் துணை இருக்கணும் தாயே. இந்தா கொடுங்கம்மா. இதை யாருக்கும் தெரியாம பூசாரி சாமி கிட்ட வேண்டும் போது மாத்தி வச்சிரு. மாத்தி வைக்கல உன்னை தொலைச்சு கரெக்டா பண்ணிடுறேம்மா. போ, கொடுத்த பணத்துக்கு ஒழுங்கா வேலை பாரு. போ. கட்டிட்டீங்களாமா? ஏங்க, வெள்ளப்பூ வந்துரும்ல? வரும், கண்டிப்பா வரும். அம்மா, தாயே. அம்மா, நான் சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு வரேன். நீங்க எல்லாரும் கண்ணை மூடி மனசார வேண்டிக்கிங்க. இந்த பூவுல வர்றதுதான் சாமியோட உத்தரவு. அதை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. எல்லாரும் கண்ணை மூடி வேண்டிக்கங்க, நினைச்சது நிறைவேறும். அம்மா, கண்டிப்பா அந்த ஆள் மாத்தி வச்சிருவான்ல? எனக்கும் அதாண்டி டென்ஷனா இருக்கு. இவன் என்ன பண்ணி தொலைக்கிறான்னு பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்கலாம் வா. இத்தனை பேர் கூடி இருக்காங்க, எப்படி தெரியாம பூவை வைக்கிறது? மாத்தாம மட்டும் போனோம், அந்த புஷ்பா நம்மள சும்மாவே விடமாட்டா, தொலைச்சு கட்டிடுவா. என்ன ஆனாலும் சரி, மாத்தியே ஆகணும். என்னது இது? பூஜை செய்யற அளவுக்கு போயிடுச்சு, இன்னும் இவன் மாத்தி வைக்காம அப்படியே நிக்கிறான். அம்மா தாயே, நான் நினைச்ச பூதான் வரணும்.
தாயே கண்டிப்பா பூ எனக்கு சாதகமா தான் விழணும். கடவுளே, பூ எனக்கு சாதகமா தான் வரணும். நீதான் இதை நடத்தி வைக்கணும். அங்க பாருங்க, ஒரு பொண்ணு மயங்கி விழுந்துட்டா. ஐயோ, பிரியாவை காணுமா? பிரியா தான் விழுந்துட்டா. பிரியா பிரியா ஐயோ. என்னாச்சு என்னாச்சு வாங்க போய் பாப்போம். பிரியா 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 இங்க பாரு என்னமா பிரியா குட்டி என்னாச்சு ஏதோ தண்ணி எடுத்து வாங்க பிரியா. சீக்கிரம் வாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. பிரியா பிரியா. பிரியா 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 என்னம்மா இது? என்னாச்சு பிரியா? எந்திரிமா. பிரியா. என்ன பொண்ணு என்னாச்சு என்னம்மா? பிரியா தண்ணி கொண்டு வா. என்னாச்சு? இந்த தண்ணி வந்ததும் கொஞ்சம் முகத்துல தொளிங்க அம்மா சீக்கிரம் வாங்க. ஏய் என்னப்பா ஏன் பிரியா மயக்கம் போட்டு விழுந்திருக்கா? நல்லா தானே இருந்தா. பிரியாக்கு என்ன ஆச்சு? சாப்பிட்டாளா இல்லையா? பிரியா பிரியா. பிரியா பிரியா சீக்கிரம் வா. இங்க எதுக்கு வந்தா இவ எனக்கு தெரியலையேங்க. அங்க தானே இருந்தா பிரியா பிரியா என்ன உள்ள ஒரே சத்தம்? ஏய் போடா போ, போய் மாத்தி வை. பிரியாமா பாத்து. பிரியா கண்ணு தரமா? நல்லா துளிங்க மாப்ள கண்ணா கண்ணை முடிச்சு பாரு. ஏய் நீங்க என்ன பண்ற? அது அது ஏய் கேக்குறேன்ல, நீ எதுக்கு பூ எடுத்து பாக்குற? எதுக்காக இங்க வந்த? ஏய் ஏய் நில்டா. சரி சரி எல்லாரும் கொஞ்சம் வெளியே நில்லுங்க, பிள்ளைங்க கொஞ்சம் காத்து வரட்டும். என்னாச்சு பிரியா? என்னமாச்சு? ஏய் ஏய் நில்டா. ஏய் இங்க எதுக்கு வந்த? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன விடுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் ஏய் என்ன வச்சிருக்க? குடு குடுறா. ஏய் குடுறா. ஏய் விடு. என்னது? டேய் யாரா நீ? எதுக்குடா பூவை மாத்திரிக்கு வந்திருக்க? என்ன விட்டுருங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் உண்மையை சொல்லு. சொல்றா. ஏன் கல்யாணம் நிக்கணும் நீ என்ன நினைக்கிற? உனக்கு பின்னாடி யார் இருக்கா? உண்மையை சொல்றா. அங்க என்னடா பாக்குற? யார உன்னை அனுப்புனது? யார் அங்க இருக்கா? ஏய் பவித்ரோட ஆளா நீ? ஏய் ஏய் நில்றா. ஏய் டேய் சொல்றது கேளு. டேய் நில்றா. ஏய் ச்சே. அடச்சே ஓடிட்டானே. போச்சு, எல்லாம் போச்சு. அந்த மாடசாமி இப்படி சொதப்பிட்டானே. ஏய் பவித்ரா, இதெல்லாம் உன் வேலை தானா? நல்ல வேளை கடவுளே, எந்த தப்பும் நடக்க விடாம பாத்துக்கிட்டேன். சரி வா போலாம், என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
அம்மா வேண்டுதல் பழிக்க கூடாதுன்னு இப்படி சதி வேலையில இறங்கிட்டியடி பவித்ரா. இதை யார்கிட்டயும் சொல்லலாமா வேணாமா? சொன்னா குழப்பம் அது இதுன்னு பிரச்சனை வந்துடும். சரி, இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். இவனை அப்புறமா பாத்துக்கிறேன். என்னம்மா ஏந்திரா மெதுவா எந்திரி, பொறுமையா. பார்த்து பொறுமையா. மெதுவா. அப்படியே பார்த்து எழுந்துருமா. பார்த்துமா. என்னமாச்சு? எதுக்கு இங்க வந்த? எப்படி மயங்கி விழுந்த? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி குடிக்க வந்தியா? ஏன் கண்ணு காலைல சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா. சாப்பிடலடி. என்ன போணும் சாப்பிடலங்கறா? சாப்பிடாம என்ன பண்றத? இல்லப்பா, அம்மா சாப்பிடாம சாமிக்கு விரதம் இருக்காங்கல்ல, அதான் அவங்க வேண்டது நடக்கணும்னு நானும் சாப்பிடல. என்னடா இதெல்லாம்? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? அண்ணா, ஏ ஐஷு, யாராவது இந்த பக்கம் வராங்களான்னு பாரு. சீக்கிரம் அண்ணா, சீக்கிரம் வேகமா. ரெண்டுத்துலயும் மல்லிப்பூ மடிச்சு வை. சீக்கிரம். சீக்கிரம். உன்னை யாரு இப்படி எல்லாம் பண்ண சொன்னா? இல்லம்மா, நீ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல, அதான் நானும் விரதம் இருந்தேன். ரொம்ப பசிச்சுதா, தண்ணி குடிக்க வந்தேன், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதை கொடு. சீக்கிரம் வா. என் பத்மா, இந்த சின்ன வயசுல அம்மா மேல இவ்வளோ பாசமா இருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜாராம், உன் குடும்பத்துல என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அண்ணே, என்ன? அம்மாக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு ரெண்டுத்துலயும் மல்லிப்பூ கட்டி வைக்கிறோம். சாமி கோச்சுக்காதுல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் கோச்சுக்காது. அம்மா வேண்டுதல் பண்றாங்கன்னா அது நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே பண்றோம். அப்படியே சாமி கோச்சுக்கிறதா இருந்தாலும் என்ன மட்டும்தான் பழி வாங்கும். உன்னை எதுவும் பண்ணாது, சரியா? பையனுக்காக அம்மா விரதம் இருக்கிறதும், அம்மாவுக்காக பொண்ணுங்க விரதம் இருக்கிறதும், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறத பார்க்கும்போது உண்மையாவே மனசு நிறைவா இருக்கு. ஆமா அண்ணி, எங்க ஸ்வேதா உண்மையிலே கொடுத்து வச்சவ உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு. என்னங்க? எங்களை மன்னிச்சிரு கடவுளே. எல்லாம் எங்க அம்மாவுக்காக தான் பண்றோம். யாராவது வராங்களான்னு பாரு. பிரியா,
இங்க பாரு, இனிமே சாப்பிடாம சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி விரதம்லாம் இருக்கக்கூடாது. என்ன? சரிப்பா. ஆ? சாமி, சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வந்தாச்சா? நான் சாமி கிட்ட வச்ச பூவை எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க எல்லாரும் ஊத்துக்கிட்ட இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. பிள்ளைக்கு பசிக்குது, நம்ம ஊத்துக்கிட்ட போய் பூ போட்டு பார்த்துருவோம். சரிங்கய்யா. போலாம். எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்களா? பூவை ஊத்துல விட்டு பாத்திரலாமா? போட்டு பாத்திரலாம். பூவை தண்ணியில் விடுங்க. சரிங்கய்யா. இந்த குடும்பத்து உறவு இல்லாம வேற யாராவது இங்க இருக்கீங்களா? அவங்களுக்கும் இந்த பூ போட்டு பாக்குறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி யாராவது இருக்காங்களா? எதுக்கு கேக்குறீங்க சாமி? ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த விருப்பும் வெறுப்பும் இருக்காது. ஓஹோ. அவங்க கையால பூவை தண்ணியில விட்டு அருள் கேட்கறது தான் சரியா இருக்கும். சாமி, அப்படி யாரும் இங்க இல்லையே சாமி. ராஜாராம், அதான் அந்த பொண்ணு இருக்காங்களேப்பா. ஆமா சாமி, இருக்கிறதுல நெருங்கின சொந்தம் இல்லாத பொண்ணுன்னு பார்த்தா அதுதான். அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை. அதனால அந்த பொண்ணை விட்டு பூ போட்டு பார்க்க சொல்லிடலாம். பவித்ரா, வாமா, நீ எடுத்து போடு. நமக்கு சாதகமா வரணும்னு வேண்டிக்கிட்டு போடு. போமா, நல்லா வேண்டிட்டு அந்த பூவை போடு. இந்தாமா, தண்ணியில போடு. மாடி, நல்லதே நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பூ இருக்கிற இலைய ஊத்துல விடுமா. கடவுளே, பூ எனக்கு சாதகமா தான் வரணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்க. அட வாங்கம்மா, வாங்க. வணக்கம் ராணிமா. நீங்க எப்படிங்க? அத அப்புறமா சொல்றேன். எல்லாரும் பூ போட்டு பார்க்க தயாராயிட்டீங்களா? ஆமாக்கா. ஆமாமா. அந்த 2 இலையிலயும் என்ன பூ இருக்கு?
ஒன்னுல அரளிப்பூ இன்னொன்னுல மல்லிப்பூக்கா. அப்படியா? அத கொஞ்சம் பிரிச்சு பாருங்களேன். ஏன்? அது எப்படிமா? சாமி சன்னதியில் வச்சு எடுத்த பூவை நாம எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? நான் சொல்றேன்ல, பிரிச்சு பாருங்க. என்னங்க, அதான் ராணி அக்கா சொல்றாங்கல்ல, பிரிச்சு பாருங்க. பாருங்க, பிரிச்சு பாருங்களேன். சரிம்மா. சுத்தம் ராணி ஆண்டி நம்ம பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. நான் சொன்னதை கேட்டியா? இப்ப பாரு, நல்லா மாட்டிப்போம். ஏய், 2 பேரும் சும்மா இருங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பேசாம இருங்க. வெள்ளப்பூதாம்மா. பாத்தீங்களா? இதுக்கு தான் நான் பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னது. புரிஞ்சதா? என்னக்கா அது? யாரு நமக்கு சாதகமா மல்லிப்பூ வச்சிருப்பாங்க? அந்த அரளிப்பூ வச்சவன விரட்டி விட்டுட்டோம். அப்புறம் எப்படி வேற யாரு இத வச்சிருப்பாங்க? ரெண்டுலயும் வெள்ளப்பூ வச்சுக்கிட்டா அருள் கேக்குறதுல என்ன நியாயம்? இப்படி ஒரு விஷயம் பண்ற அளவுக்கு யாருக்கு துணிச்சல் வந்தது? ஏற்கனவே குழப்பத்தோட தான் இந்த பூ போட்டு பார்க்க வந்திருக்கீங்க. இப்படி ஒரு குழப்பம் நடக்குதுன்னா, ஐயோ, வீட்டுக்குள்ளேயே ஒரு குள்ள நரி இருக்குன்னு தானே அர்த்தம்.
எங்களுக்கு யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ராணிம்மா. இப்பதான் பொன்னி அவ கையால பூவை கட்டி கொடுத்தான். அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமாக்கா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவா பொன்னி, கோயிலுக்கு வழி தெரியாம எங்கேயோ சுத்திட்டு வந்தப்ப பின்வாசல் வழியா நான் உள்ள வந்துட்டேன். சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டீங்களா? இந்தாங்க, இதையும் பிரிச்சு பாருங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? இவன் செஞ்ச தப்பு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எதிரில ஒருத்தர் இல்லாத வரைக்கும் தான். என்னோட கண்ல இருந்து யாரும் அவளை ஈச்சா தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிறவங்கள யாரோ தான் இந்த தப்பு பண்ணது. யாரு பண்ணீங்க? ஒழுங்கா முன்னாடி வந்து சொல்லுங்க. என்னோட கண்ல இருந்து யாரும் அவளை ஈச்சா தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிறவங்கள யாரோ தான் இந்த தப்பு பண்ணது. யாரு பண்ணீங்க? ஒழுங்கா முன்னாடி வந்து சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்கடா, யார் செஞ்சீங்க? வேற யாரு பண்ணிருப்பாங்க? உங்க பையன் சூர்யா தான் பண்ணிருப்பான். நான் இல்லம்மா. நீ சும்மா இருடா, வாய் மூடு. இந்த வேலையை ஒன்ன தவிர வேற யாரு பண்ணிருப்பாங்க சொல்லு? சூர்யா, நீதான் செஞ்சியா இத? அப்பா, சத்தியமா நான் இல்லப்பா. அப்பா, நான் தான்ப்பா பண்ணேன்.
நீயா? நீ எதுக்குடா இதை செஞ்ச? அப்பா, அம்மாவுக்காக தான் இதெல்லாம் செஞ்சோம். அம்மா, அண்ணன் கல்யாணம் நடக்கணும் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு தான் இப்படி பண்ணோம். சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய தப்பு பண்றியா? அப்போ சாப்பிடாம விரதம் இருந்து மயக்கம் போட்டதெல்லாம் பொய்யா? இல்ல தாத்தா, சாப்பிடாம விரதம் இருந்ததெல்லாம் நிஜம்தான். மயக்கம் தான் போய். இருங்க இருங்க இருங்க, ஏன் கோபப்படுறீங்க? நூலை போல சேலை, தாய போல புள்ளன்னு சும்மாவா சொன்னாங்க? பொன்னியோட புள்ள பொன்னி மாதிரியே இருக்க. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பொன்னி நினைப்பா இல்ல. இப்ப அவ புள்ளைங்க அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழக்கூடாது. சரி சரி, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. வேற 2 இலையில பூவை கட்டுங்க, ஊத்துல போட்டு பாத்திரலாம். அது சரி, அது சரி, போடுங்க.